நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா அக்கா உனக்கு என்னாச்சு? நீ ஏன் பேசவே மாட்டேங்கிற? சண்டிகர்ல எந்த பிரச்சனையும் இல்லையே. அக்கா அங்க செலிப்ரேஷன்லாம் நல்லபடியா போச்சா? அக்கா என்ன நடந்துச்சு? ஏதாவது பேசக்கா. அக்கா இங்க பாரு, நீ இந்த மாதிரி பேசாம இருந்தா என் டென்ஷன் இன்னும் அதிகமா தான் ஆகுது. அக்கா இங்க பாரு, ஏதாவது வாய் திறந்து பேசக்கா. என்ன ஆச்சு? மலதி, இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நாங்க எல்லாரும் இதை செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். தேங்க் காட் கா, எல்லாம் நல்லா இருக்கு. நீ இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தியா? எனக்கு 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 அப்படியே உயிரே போயிடுச்சுக்கா. இனிமே என் கூட இப்படிலாம் பண்ணாத. சரி, இப்ப நீ உன் ஃபேமிலி கூட நல்லா என்ஜாய் பண்ண. நான் போனை வைக்கிறேன், அப்புறம் பேசுறேன். பாய் கா, ஐ லவ் யூ. ஓகே, பாய். அழாத ஜீவிதா. மாலதி கிட்ட இத சொல்லாம இருந்தது கூட ஒரு வகையில நல்லதுதான். சும்மாவே அவ டென்ஷனா இருப்பா. இதுவும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். ஜீவிதாக்கா, ஜீவிதாக்கா பாருங்க எப்படி இருக்கு நான் இந்த குர்தால. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீங்களும் மாலதி அக்காவும் எனக்காக இந்த குர்தாவை ரிஷிகேஷ்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க. ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குக்கா. இந்த பட்டன் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் சேஃப்டி பின் போட்டிருக்கேன். தாமு, உன்னோட பாக்கெட்ல கை வை. அக்கா கிடைச்சிடுச்சு. இது இருக்கு பட்டன். என் பாக்கெட்ல இருந்திருக்கு, எனக்கு தெரியவே இல்லக்கா. தாமு, எனக்கு தெரியும் நீ எப்பவுமே உன்னோட பட்டன்ஸை தொலைச்சிடுவேன்னு. அதனாலதான் நான் தான் இது எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி உன்னோட பாக்கெட்ல வச்சேன். தாமு, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூக்கா. ஹாப்பி ரக்ஷா பந்தன்க்கா. ரக்ஷா பந்தனா? தாமு, ரக்ஷா பந்தன் நாளைக்கு தானே? இன்னைக்கு ஏன் விஷ் பண்ற? என்ன ஜீவிதா, நாளைக்கு நாங்க இங்க இருக்க மாட்டோம். ஆனா படி, நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு தானே வந்தீங்க. ஏன் இன்னைக்கு ஊருக்கு போறீங்க? இத பாருமா, இப்ப இருக்கிற நிலைமையில யார் மனசுலயும் சந்தோஷம் இல்ல. இந்த நிலைமையில நாங்க எப்படி இங்க இருக்க முடியும்? உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தோம், உன்னை ஆசீர்வாதம் பண்ண வந்தோம், அவ்வளவுதான். எங்க வேலை முடிஞ்சதுமா. இங்க பாருமா, இதுக்கு மேல விஷயம் பெருசாக இருக்கணும்னா நாங்க இங்கிருந்து போறதுதான் நல்லது. அக்கா இல்ல 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 ஜீவிதா, ஜீவிதா ப்ளீஸ், இன்னைக்கு மட்டும் நீங்க அழுகாதீங்க. அழுதீங்கன்னா நல்லாவே இருக்காது. எப்பவும் போலவே சிரிச்சுக்கிட்டே இருங்க. அது என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, புஷ்பா அழுவாம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படிதான் இருக்கணும் ஜீவிதாக்கா. எனக்கு எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்க்கா. அப்படியே அழகு தேவதை மாதிரி. அக்கா, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. நாங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க சுத்தமா அழ மாட்டேன்னு ப்ராமிஸ். சாரி 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 சாரி, ஸ்டாச்சு ரிலீஸ், ஸ்டாச்சு ரிலீஸ். ப்ராமிஸ். தேங்க்யூக்கா. அனதமும், நான் உனக்கு ஆர்த்தியே எடுக்கலையே. அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் கூட வாங்கி வைக்கல. எல்லாம் ரெடியா இருக்கு மிஸ்ஸஸ் ஜீவிதா. மாமா, கோவப்படாம கொஞ்சம் வெளியே வந்து பார்க்க முடியுமா? வா, நீங்களும் வாங்க பாட்டி. வாங்க பாட்டி, வாங்க போலாம். வாங்க, வா நீ வா. உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ தாமுக்கு ஒரு ராக்கி கொடுத்தியே, அத உனக்காக அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்க. தேங்க்யூ வினய்.
என்ன பாக்குற? போய் உட்காரு. உட்கார. வாங்க பாட்டி. இல்ல என்னக்கா நீங்க இத்தனை குடுக்குறீங்க? இது எப்படி எனக்கு பத்தும்? எனக்கு முழு குலாப் ஜாமுன் வேணும், கொடுங்க. ஷூர். ஒரு நிமிஷம் இரு. நல்லா இரு. அக்கா, எனக்கு இருக்கிற ஒரே கஷ்டம் எங்க அக்கா விட்டுட்டு தூரமா இருக்கிறது தான். அப்புறம் யார் எங்க அக்காவை தொல்லை பண்றாங்களோ, இந்த தபீந்திர சிங் தாமோட வலது கை அவங்கள அடிச்சு தோலை உரிக்கும். எங்க இருந்து கத்துக்கிட்ட இந்த கவிதைய? கத்துக்கலக்கா, நானே எழுதுனது. என்னோட சைடுல இருந்து ராக்கி கிஃப்ட் ஸ்பெஷலி ஃபார் யூ. ஜீவிதா, மாலதி உனக்காக கொடுத்தா. ரக்ஷாபந்தன் அன்னைக்கு தான் திறந்து பார்க்கணும்னு அவ சொன்னா. கா, ராக்கி கிஃப்ட் உங்களுக்காக. கொடுங்க. அட கொடுங்கண்ணா, நான் எங்க ஓட போறேன்? நாம் தூரத்தில் இருந்தாலும் நம் உறவுகள் அருகில்தான். உன்னுடைய நினைவுகள் இல்லாமல் என் வாழ்க்கை சக்கரம் ஓடப் போவதில்லை. இந்த பந்தம் என் மரணம் வரையில் என் வாழ்க்கையில் இருக்கும் சொந்தம். உன்னை மறந்த நாளில் நான் இறந்திருப்பேன். ஹாப்பி ரக்ஷாபந்தன் கா. அக்கா, நீங்க மறுபடியும் அழுவ ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் உள்ள என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு? புஷ்பா தாமு, போது நிறுத்த. எந்த டலக எனக்கு மறக்கல, திரும்ப அழ வச்சிடாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஷாலினி அம்மா, கஷ்டங்கிறது எப்பவும் நிலையானது இல்லை. அந்த நம்பிக்கையில தான் இங்க இருந்து போறேன். கூடிய சீக்கிரமே நமக்குள்ள இருக்கிற தப்பான அபிப்பிராயம் விலகிடும். சம்பந்தி ஐயா, ரக்ஷாபந்தனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எப்பவும் இதே மாதிரி உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். சம்பந்தி, எங்க குடும்பத்தோட சார்பா உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷமா இருப்பா. உன் உடம்ப பாத்துக்க. நீங்களும் பாட்டி, அப்புறம் மாலதியும் நல்லா பாத்துக்கங்க. வினய் தம்பி, போயிட்டு வாங்க பாட்டி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. தாமு, போலாமா? வா. தருண், சொல்லுங்க ஐயா. சாமான்கள் எடுத்துக்க.
ஏ கள்ளி இங்க வா. நீ எவ்வளவு அழகா இருக்க என் பொம்பு குட்டி. தருண், அம்மா. இங்க சாஸ் போட மறந்துடாத. நாளைக்கு நிறைய கெஸ்ட் வருவாங்க. அப்புறம் இந்த கிஃப்ட்ஸை கொண்டு போய் அங்க வச்சிடு. சரிங்கம்மா. ஜீவிதா, ராக்கி தட்டுக்கு அலங்காரம் பண்ண இந்த ரெட் கலர் நல்லா இருக்குமா இல்லனா மெரூன் நல்லா இருக்குமாமா? ரெட் கலர். ஜீவிதா, உனக்கு டெக்கரேஷன்ஸ்ல இவ்வளவு நல்ல சென்ஸ் இருந்துச்சுன்னா நீ ஒரு வேலை பண்ணு. நாளைக்கு இந்த ராக்கி தட்டை நீயே அலங்காரம் பண்ணு, சரியா? அப்புறம் உனக்கு பிடிச்ச இந்த சிகப்பு துணியை வச்சு அலங்காரம் பண்ணு. உனக்கு தெரியும்ல, மாமாவுடைய 3 கசின்ஸ் வர போறாங்க. ஒருத்தங்க டெல்லியில இருந்து, ஒருத்தங்க போபால்ல இருந்து, ஒருத்தங்க இண்டோர்ல இருந்து. உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, ஆனா இவங்க 3 பேரும் மாமாக்கு ராக்கி கட்டாம இருக்கவே மாட்டாங்க. ஆனா எனக்கும் வசந்தி அக்காக்கும் தான் அண்ணன் தம்பிங்களே இல்ல. அப்படி இருந்தா நாங்களும் போய் கட்டிட்டு வந்திருப்போம், நிஜமா. அப்புறம் ஜீவிதா, நான் ஒன்னு கேள்விப்பட்டேன். நீயும் மாலதியும் ரக்ஷா பந்தன் அன்னைக்கு மாத்தி மாத்தி ராக்கி கட்டிப்பீங்களாமே. இது வரைக்கும் நான் எந்த சூப்பர் ஹிட் பிலிம்லயும் பார்த்ததே இல்ல. அக்கா, நமக்கு தான் அண்ணா யாருமே இல்லையே. இந்தா, நீ எனக்கு ராக்கி கட்டி விடு. அண்ணா, நீ எனக்கு அண்ணா இல்லையே. அண்ணா என்னைக்குமே தங்கச்சியை காப்பாத்துவான்ல, அந்த மாதிரி நானும் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். எப்பவும் நான் உன் கூடவே இருப்பேன். ஜீவிதா, இந்த சந்தோஷமான நாள் அன்னைக்கு உன் கையால எங்களுக்கு ஏதாவது டிஷ் பண்ணி கொடுக்கலாமே. அப்புறம் கவலைப்படாத, இந்த வேலைக்கு நான் உனக்கு அசிஸ்டண்டா இருக்கிறேன். என்னவா இருப்பீங்க? அசிஸ்டண்டா அதான் இந்த வெங்காயம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்றதுக்கு. பாருங்கக்கா, கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு எந்த வேலையும் செஞ்சதில்ல. இப்ப வேலை செய்ய கிளம்பிட்டாராம். நீ என்னைக்கு சமைக்க ஆரம்பிப்ப? ஆரம்பிப்பேன், எப்ப வேணாலும் ஆரம்பிப்பேன். உனக்கு படம் பார்க்கவே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. படம் பார்த்ததால தான் இவ்வளவு நாலேஜ் வந்திருக்கு. சொல்லு ஜீவிதா, படம் பார்க்கலன்னா நான் இவ்வளவு சொல்லிருக்க முடியுமா? உங்க 2 அக்கா தங்கச்சி தவிர வேற யாரும் ராக்கி கட்ட மாட்டாங்கன்னு. அக்கா, அங்க பாருங்களேன், ராக்கி கடை. அட ஆமா. அக்கா, அந்த ராக்கி ரொம்ப அழகா இருக்குல்ல? அந்த டிசைன் கூட எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. ஆமாடா, இந்த ராக்கிலாம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. சீனு, என்னாச்சுடா? நீ என்ன திடீர்னு இவ்வளவு சோகமாயிட்ட? மாலதி அக்கா, சீனு அவங்க தங்கச்சி கிட்ட சண்டை போட்டுட்டானா. அதனால அவகிட்ட சொல்லிருக்காளாம், இனிமே நீ எனக்கு ராக்கி கட்ட தேவையில்லன்னு. சீனு, நீ உண்மையிலேயே உன் தங்கச்சி கிட்ட இப்படிதான் சொன்னியா? மாலதிகா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவ என் ஹோம்வொர்க்கே கெடுத்துட்டா. நான் மறுபடியும் ஹோம்வொர்க் எழுத வேண்டி இருந்துச்சு. அதான் நான் அந்த மாதிரி பண்ணேன். தங்கச்சி கூட சண்டை போடுறவன் நீ ஒருத்த மட்டும் தான் இருக்கியா? இவ்வளவு சின்ன தப்புக்காக நீ உன் தங்கச்சிய ராக்கி கிட்ட விட மாட்டேன்னு சொன்னியா? ராக்கி ஏன் கட்டுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரியே இருக்கு. அக்கா, அந்த ஸ்டோரி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். பாரு, ஒரு வாட்டி போர்க்களத்துல ஸ்ரீ கிருஷ்ணரோட கையில அடிபட்டுச்சு. அப்புறம் அவர் கையில இருந்து நிறைய ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் திரௌபதி அவங்க புடவையில இருந்து ஒரு சின்ன பீஸ கிழிச்சு அவர் கையில கட்டி விட்டுட்டாங்க. அப்புறம் ப்ளீடிங் உடனே நின்னுடுச்சு. அப்போல இருந்து ஸ்ரீ கிருஷ்ணர் திரௌபதிய தன்னோட தங்கச்சியா ஏத்துக்கிட்டாரு. அப்புறம் ஒரு அண்ணனா நான் உன்னை எப்பவுமே ரட்சிப்பேன்னு அவங்களுக்கு சத்தியம் பண்ணாரு. மாலதி அக்கா, நீங்க யாருக்கு ராக்கி கட்டுவீங்க? உங்க கிருஷ்ண பகவான் யாரு? அக்கா, நமக்கு தான் அண்ணா யாருமே இல்லையே. இந்தா, நீ எனக்கு ராக்கி கட்டி விடு. அண்ணா, நீ எனக்கு அண்ணா இல்லையே. அண்ணா என்னைக்குமே தங்கச்சியை காப்பாத்துவான்ல, அந்த மாதிரி நானும் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். எப்பவும் நான் உன் கூடவே இருப்பேன். என்னோட ஸ்ரீ கிருஷ்ண பகவான் யாருன்னா என் ஜீவிதா அக்கா. அப்புறம் நான் அவளுக்கு வருஷம் என் கையால ராக்கி கட்டி விடுவேன். ஆனா இந்த வருஷம்
உங்கள் விஜய். இன்னுமா அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணல? மாலதி உனக்கு என்ன கிஃப்ட் அமைச்சிருக்கான்னு காட்டு பார்க்கலாம். இல்ல வினய், மாலதி எனக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட் நான் அவ முன்னாடி தான் திறந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மாலதி கொடுத்த கிஃப்ட அவ முன்னாடி ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோங்கிறத பார்த்து அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவா. எழுந்துரு. எதுக்கு? எதுக்குன்னு சொல்றேன். எழுந்துரு. சீக்கிரம் கிளம்பு. எங்க? ரிஷிகேஷ்க்கு தான். வேற எங்க? இங்க பாரு ஜீவிதா, இங்க இருந்து ரிஷிகேஷ் போக வெறும் 6 hours தான். டிரைவரும் வேண்டாம், ஏன்னா நானே கார் நல்லா ஓட்டுவேன். இன்னும் 6 hours நீ ரிஷிகேஷ்ல இருக்க போற. அவ்வளவுதான். நீயே உன் கையால மாலதிக்கு ராக்கி கட்டு. இந்த கிஃப்டையும் அவ முன்னாடியே ஓபன் பண்ணிக்கோ. ஏன்னா உன்னை பார்த்தா அவளும் சந்தோஷப்படுவாள். உன்னை பார்த்தா அப்படியே தையத்தக்கான்னு குதிப்பா. போலாமா? வினய், ஐ லவ் யூ so much வினய். நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க என்னெல்லாமோ பண்றீங்க. ஆனா என்னால ரிஷிகேஷ்க்கு போக முடியாது. ஏன் போக முடியாது? உங்களுக்கு தான் தெரியுமே வீட்ல எல்லாரும் எவ்வளவு டென்ஷனா இருக்காங்கன்னு. இதுல நான் ரிஷிகேஷ்க்கு போனேன்னா அவங்க டென்ஷன் இன்னும் அதிகமாயிடும். தாத்தா, பெரியம்மா இவங்களோட கோபம் இன்னும் அதிகமாயிடும். இங்க யாரும் கோவப்படக்கூடாது. எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க. நான் மாலதிக்கு போன்லயே ரக்ஷாபந்தன் விஷயம் சொல்லிக்கிறேன். சரி சொல்லுக்கா, சண்டிகர்ல ரக்ஷாபந்தன் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மாலதி. தாத்தாவோட தங்கச்சிங்க நாளைக்கு இங்க வராங்க. அவருக்கு ராக்கி கட்டுறதுக்காக. மாலதி, இந்த வருஷம் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ராக்கி கட்டிக்க முடியாதுல்ல? இந்த ஒரு வருஷத்தால 20 வருஷம் ரெக்கார்ட் உடைஞ்சிரும் போல இருக்கு. நான் ராக்கி அன்னைக்கு பெட்ல இருந்து எழுந்திருப்பேன். அப்புறம் நீ எனக்கு ரக்ஷாபந்தன் விஷ் சொல்றதுக்கு என் முன்னாடி வந்து நிப்ப. மாலதி, நீ காலையில கண் விழிக்கும் போது முன்னாடி இல்லைன்னா என்ன? நீ கண்ணை மூடிட்டு இருந்தாலும் நான் உன் முன்னாடி தான் இருப்பேன். ஆனா எப்படிக்கா? கண்ணை மூடு. மூடிட்டேன். இப்ப ரிஷிகேஷோட ரோடு எல்லாம் உனக்கு தெரியுதா? அங்க இருக்கிற ரோட், அந்த கடைங்க, அதுல எத்தனை முறை நம்ம சந்தோஷமா நடந்து போயிருப்போம். அந்த ரோட்ல நடந்து போய்கிட்டே இருப்போம். அப்படி நினைச்சு பார்த்துட்டு இப்ப பாரு, தூரத்துல உனக்கு யாராவது தெரியறாங்களா? ஆமாக்கா, இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்புறம் தெரியுமா, நீ என்னோட கண்ணுக்கு தூரத்துல இருந்து தெரியற. ப்ளூ கலர் சுடிதார்ல. அப்புறம் நீ எப்பவுமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கேக்கா. அக்கா, எனக்கு இந்த உலகம் ரொம்ப அழகா தெரியுது. நம்ம எப்பவுமே இந்த உலகத்திலே வாழ முடியாதா? உண்மையான உலகம் ரொம்ப அழ வைக்குது. அங்க துக்கம் மட்டும்தான் இருக்கு. நீ கவலைப்படாத மாலதி. நீ இனிமே எதுக்காகவும் அழக்கூடாது. நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன்.
எப்பவும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உனக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். மாலதி, இப்போ உன்னோட கண்ணை திறந்து பாரு. மாலதி, இனி நீ என்னை எப்ப சந்திக்கணும்னு நினைச்சாலும் நீ உன்னோட கண்ணை மூடிக்கும். நான் உனக்கு தெரியுவேன். தேங்க்யூக்கா. இது உன்னை சந்திக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வழி. நான் இனிமே உன்னை டெய்லி சந்திப்பேன். உனக்கு தேவைன்னா 24 hours நான் உன் கூடவே இருப்பேன். கடவுளே, இந்த வருஷமும் நான் மாலதி கையில எப்படியாவது ராக்கி கட்டணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்.